இதுக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல உள்ள தண்ணியை நான் மாத்தலன்னு வைங்களா, நம்ம அலிகேட்டர் செத்து தான் போகும். இவ்வளவு நாள் தண்ணியை மாத்தாம அதுக்குள்ள கிடந்ததே முதல்ல பெரிய விஷயம். தண்ணியை மாத்துறதுக்கு எனக்கு ஒன்றும் மாச்சல்லாம் இல்லை. எங்க வீட்டு தெரு லைன்ல தண்ணி வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. தண்ணி வரும் அப்பப்போ. இன்னைக்கு தான் அவனை பிடிச்சி தண்ணி எப்படியா மாத்திடலான்னு நெட்டை வச்சு பிடிச்சவங்க. அவன் நல்ல பல்கா வளர்ந்துட்டானா அவனை பிடிக்க முடியல. அப்புறம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல உள்ள தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமா கோரி வெளியே தான் ஊத்திட்டு இருந்தேன். தண்ணியை கோரி ஒரு சைடுல ஊத்திட்டு இருக்கேன். நம்ம மாத்து கூட்டத்துக்கு ஒரே கொண்டாட்டம். அதுல ஒருத்தன் வலிக்கு விழுந்துட்டான். மெம்பட்டி கோபால் தண்ணியை துப்புரா அப்படியே எடுத்த பிறந்தான் பாக்கேன். அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான். இப்போ அவனை வித்தா எவ்வளவு ரூபாய்க்கு போகும். அவனோட பல்லும் நல்லா வளர்ந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ள காலை வைக்கிறதுக்கு எனக்கு சரியான பயம். அப்புறம் பொறுமையா ஒரு ஈர துண்டை போட்டு பிடிச்சு பார்த்தேன், பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு முக்கோட வச்சு சாத்திட்டு அவன் பல்லுக்குள்ள அந்த துணியை மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து எடுத்துருக்கு. இப்போதைக்கு டெம்பரரியா அந்த ட்ரம்முக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இனிமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ண பிறகுதான் அதுக்குள்ள விட. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா கிளீன் பண்ணிட்டு பெயிண்ட் தான் அடிக்க போறோம். அடுத்தடுத்து வரும் பாருங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல உள்ள தண்ணியை நான் மாத்தலன்னு வைங்களா, நம்ம அலிகேட்டர் செத்து தான் போகும். இவ்வளவு நாள் தண்ணியை மாத்தாம அதுக்குள்ள கிடந்ததே முதல்ல பெரிய விஷயம். தண்ணியை மாத்துறதுக்கு எனக்கு ஒன்றும் மாச்சல்லாம் இல்லை. எங்க வீட்டு தெரு லைன்ல தண்ணி வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. தண்ணி வரும் அப்பப்போ. இன்னைக்கு தான் அவனை பிடிச்சி தண்ணி எப்படியா மாத்திடலான்னு நெட்டை வச்சு பிடிச்சவங்க. அவன் நல்ல பல்கா வளர்ந்துட்டானா அவனை பிடிக்க முடியல. அப்புறம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல உள்ள தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமா கோரி வெளியே தான் ஊத்திட்டு இருந்தேன். தண்ணியை கோரி ஒரு சைடுல ஊத்திட்டு இருக்கேன். நம்ம மாத்து கூட்டத்துக்கு ஒரே கொண்டாட்டம். அதுல ஒருத்தன் வலிக்கு விழுந்துட்டான். மெம்பட்டி கோபால் தண்ணியை துப்புரா அப்படியே எடுத்த பிறந்தான் பாக்கேன். அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான். இப்போ அவனை வித்தா எவ்வளவு ரூபாய்க்கு போகும். அவனோட பல்லும் நல்லா வளர்ந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ள காலை வைக்கிறதுக்கு எனக்கு சரியான பயம். அப்புறம் பொறுமையா ஒரு ஈர துண்டை போட்டு பிடிச்சு பார்த்தேன், பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு முக்கோட வச்சு சாத்திட்டு அவன் பல்லுக்குள்ள அந்த துணியை மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து எடுத்துருக்கு. இப்போதைக்கு டெம்பரரியா அந்த ட்ரம்முக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இனிமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ண பிறகுதான் அதுக்குள்ள விட. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா கிளீன் பண்ணிட்டு பெயிண்ட் தான் அடிக்க போறோம். அடுத்தடுத்து வரும் பாருங்க.